தோல், முடி இந்த மாதிரியான இடத்துக்கான தேவைகள வந்து அது ரத்த ஓட்டத்த வந்து குறைச்சிடும். ஸோ நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகளான இதயம், நுரையீரல், மூளை, கல்லீரல் இந்த உறுப்புகளுக்கு தான் ரத்த ஓட்டத்த அது அதிகப்படுத்தும். ஸோ ரத்த சோகை இருந்தது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு டயர்ட்னஸும் ஹேர் ஃபாலும் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரத்த சோகையினால் வந்து உடம்புல நீர் தேக்கமாகி இன்க்ரீஸ் ஆகிறது இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ உடல் சோர்வு இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த 3 ஃபுட்டையும் வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் கிடைக்கும். கூடுதலாக இது இரும்புச்சத்தையும் வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கு வைட்டமின் B12 வந்து கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து சாப்பிடும் பொழுது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 30 வயது ஆகுது டாக்டர். ரொம்ப சோர்வாக இருக்குது. காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்ப டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா தூங்கின ஒரு உணர்வே இல்லை. எப்பவுமே ஏதாவது வேலை செஞ்சுட்டு போய் படுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் தோணுது. நைட்லேயும் வந்து எனக்கு ஓரளவுக்கு தூக்கம் வந்து இருக்குது. ஆனாலும் டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வெயிட்டும் போட்டுட்டேன். முடியும் நிறைய கொட்டுது. இந்த மாதிரியான ஒரு காரணங்களோட நிறைய 30 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்கும்? முக்கியமாக இந்த 5 விதமான காரணங்கள் தான். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்ஸு, ஹேர் ஃபால் இருக்கிறது, வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த 5 காரணங்கள் தான் இருக்கும். முதல் விஷயம் உங்களுடைய ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்முடைய உடல் ரொம்பவே சோர்வாக வந்து ஃபீல் பண்ணும். ஏன்னா செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. அதே மாதிரி ஹேர் ரூட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனும் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ரத்த சோகை இருந்தது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு டயர்ட்னஸும் ஹேர் ஃபாலும் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரத்த சோகையினால் வந்து உடம்புல நீர் தேக்கமாகி இன்க்ரீஸ் ஆகிறது இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ரெண்டாவது வைட்டமின் டி குறைபாடு, வைட்டமின் B12 குறைபாடு. இந்த 2 குறைபாடு இருந்தது அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வைட்டமின் டி குறைபாடு, வைட்டமின் B12 குறைபாடுலலாம் அதிகப்படியான ஒரு கோபம் வர்றது, சின்ன சின்ன விஷயத்தில் கூட இரிட்டேஷன் ஆகிறது, நரம்புகள்லாம் கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆகிறதுனால கை கால்லாம் வந்து அங்கங்கே திடீர்னு ஒரு எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது, காலை இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது, மசில் கிராம்ஸு இதெல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயும் ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அதே போல் டயர்ட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து இருக்கும். சில பேருக்கு நைட்டில் சரியாக தூக்கமும் வந்து வராது. வெயிட் கெயினும் வந்து இருக்கும். மூணாவதாக தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. ஸோ தைராய்டோட ஆரம்ப கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் தான் ஃபஸ்ட்டு சிம்டமாகவே வந்து இருக்கும். ஸோ 12 ஹார்ஸ் தூங்கினா கூட இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல் ஒரு உணர்வு வந்து இருந்தது அப்படின்னா உங்களுடைய தைராய்டு பாதிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது அர்த்தம். இது கூட கொஞ்சம் வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, முடி வந்து ரொம்ப தின்னாக மாறிடும், ஒரு மாதிரி வறட்சியாக தின்னாக. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நல்ல தடிமனாக இருக்கும் டாக்டர், இப்போ ரொம்ப வந்து தின்னாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய தைராய்டும் காரணமாக இருக்கலாம். நாலாவதாக அதிகப்படியான மன அழுத்தம். ஸோ ஒரு 30s இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளை பார்த்துக்கணும், இல்லை வந்து ஒர்க்கிங் நேச்சரில் இருக்காங்கன்னா ஒர்க்கை வந்து பார்க்கணும். ஸோ லைஃப்பில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ப்ரெஷராக அவங்க ஃபீல் பண்ணும்போது கார்டிசால் லெவல் அதிகமாகுது அப்படின்னா நம்ம உடம்புல நம்மளுடைய தோல், முடி இந்த மாதிரியான இடத்துக்கான தேவைகளை வந்து அது ரத்த ஓட்டத்தை வந்து குறைச்சிடும். ஸோ நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகளான இதயம், நுரையீரல், மூளை, கல்லீரல் இந்த உறுப்புகளுக்கு தான் ரத்த ஓட்டத்தை அது அதிகப்படுத்தும். அதே மாதிரி கை கால்களுக்கு தான் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஸோ இதனாலே நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதிகமாக யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி முடி கொட்டுறது வந்து அதிகமாகிடும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அஞ்சாவதாக உங்களுடைய கட் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மெயினாக உங்களுடைய கட்டு வந்து நிறைய இன்டைஜஷன் மாதிரியான பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருக்கிறது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, இல்லை ஒரு சில உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது எனக்கு சரியாக வந்து டைஜஷன் ஆகாது, கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டேன்னா நான் உடனடியாக வந்து எனக்கு செரிமான கோளாறுகள் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி கட் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து இருக்கலாம். அதே மாதிரி முடி கொட்டுறது,
கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இந்த 5 விதமான காரணங்களால தான் நீங்கள் அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னென்ன பிளட் டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ மெயினாக உங்களுடைய ஹீமோகுளோபினோட அளவு வந்து செக் பண்ணணும். ஃபெரிட்டினோட அளவு, உங்களோட உடம்புல அயன் ஸ்டோரேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அடுத்ததான் உங்களுடைய தைராய்டோட அளவு, வைட்டமின் டி, வைட்டமின் B12ஓட அளவு, இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதில் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதை நம்ம சரி செஞ்சோன்னா தான் நமக்கு இந்த விஷயம் பெட்டர் ஆகும். ஸோ ஒரு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது, என்னெல்லாம் நான் வந்து சாப்பிடணும், நான் சொல்லக்கூடிய இந்த 3 விதமான உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கான டயர்ட்னஸ் வந்து குறையும். முதல்ல காலை வேளைகளில் நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வேக வச்ச பயறு வகைகள், புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் எனர்ஜி கிராஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சடனாக எனர்ஜி வந்து டவுன் ஆகிறது, அதனால் நீங்கள் ஏதோ ஒரு காஃபி டீ குடித்தா தான் அடுத்து உங்களால் வந்து அடுத்த வேலையே செய்ய முடியும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய பிளட்டில் சுகர் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிறதுக்கும் செல்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. மெயினாக நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை வேக வச்ச பயிறு வகைகளோ எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான ஒரு உணர்வு வந்து உண்டாகும். 2வது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது புரோட்டீன் சத்தும் வந்து அதிகமாக இருக்குது, எலும்புகளும் வந்து பலப்படும், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும். பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் இந்த இரத்த இழப்பு அப்படிங்கிறது உருவாகும் இல்லைங்களா? ஸோ அதை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த கருப்பு உளுந்து. ஸோ கருப்பு உளுந்துனால செஞ்ச கஞ்சி, நம்ம கருப்பு உளுந்தை நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் பால், அது கூட வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு இல்லை கருப்பட்டி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பாயாசம் மாதிரி கூட வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ கருப்பு உளுந்துனால செஞ்ச கஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டயர்ட்னஸ் நல்லா குறையும். 3வதாக கேழ்வரகு. இந்த கேழ்வரகுல வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி புரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம், அதாவது ஜிங்க் சத்து, இரும்பு சத்து, இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கேழ்வரகை நீங்கள் கூழ் மாதிரி செஞ்சு ஃபெர்மெண்ட் பண்ணி, அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு காலையில் அந்த மோர் கூட வந்து கலந்து எடுத்துக்கலாம். இல்லை வந்து கேழ்வரகு வந்து களியாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுதும் நம்ம உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வந்து கிடைக்கும். ஸோ நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே நல்ல வெயிலில் வயல்களில் வேலை பார்க்கும்போது இந்த கேழ்வரகு கூழ் தான் வந்து எடுத்துப்பாங்க. நல்ல ஒரு என்டியூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் வேலையை கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு. ஸோ உடல் சோர்வு இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த 3 ஃபுட்டையும் வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் கிடைக்கும். கூடுதலாக இது இரும்பு சத்தையும் வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கு வைட்டமின் B12 வந்து கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து சாப்பிடும் பொழுது. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல உணவுப் பொருளாக வந்து அமையும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதிக கார்போஹைட்ரேட் இல்லாமல் நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள் கருப்பு உளுந்து, ராகி, நாட்டுக்கோழி முட்டை, வேக வச்ச பயிறு வகைகள், இது எல்லாமே வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக கொண்டு வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்ம ஒரு முழங்கால் வலி இருக்குது, சக்கரை வியாதி இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா டாக்டரை போய் பார்ப்போம். ஆனால் டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் அதை ஒரு சோம்பேறித்தனமாகவே நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம உடம்புல சத்து குறைபாடு இருந்தாலும் சரி, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை, மன அழுத்தம் நமக்கே தெரியாமல் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அது நமக்கே வந்து தெரியாது, டயர்ட்னஸாக மட்டுமே வந்து நமக்கு தெரியும். நம்மளுடைய கட் இம்பேலன்ஸ் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாதீங்க. இது ஒரு சோம்பேறித்தனம்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு உடம்புல வேறு சில பிரச்சனையோட ஒரு அறிகுறியாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி தான் ஹேர் ஃபாலும் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை அலட்சியப்படுத்தாமல் உங்களை ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நான் சொன்ன இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டயர்ட்னஸ் எதனாலலாம் வந்து வருது, இதை எப்படியெல்லாம் சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.